நான் காட்டுகின்ற இந்த வலை இன்று எங்களுடைய பிரதேசங்களிலே பயன்படுத்துகின்ற சுருக்கு வலை என்று சொல்லப்படுகின்ற வலை சுமார் ஒருவருக்கு 20 லட்சத்துக்கு மேற்பட்ட சொத்துக்களை பறிமுதல் செய்கின்ற அளவுக்கு இன்று இந்த வழக்குகளின் மூலமாக அவர்கள் நஷ்டத்தை அடைகின்றார்கள். வடகிழக்கிலே ஒரு சட்டம், ஏனைய பிரதேசங்களிலே இன்னும் ஒரு சட்டம் என்றால் இதை நாங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு நிலைப்பாட்டிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய மாவட்டத்திலே அல்லது குறிப்பாக எங்களுடைய மாகாணத்திலே காணப்படுகின்ற பெரும் பிரச்சனை தான் இந்த சுருக்கு வலை என்ற ஒரு விடயம். இன்று இந்த சுருக்கு வலை என்ற ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய நாட்டிலே இன்று 2 சட்டங்கள் காணப்படுவதாக இன்று நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் காணப்படுகின்றது. ஏனென்றால் இன்று வடகிழக்கை எடுத்து பார்க்கின்ற பொழுது அந்த வலை தடை செய்யப்பட்ட வலையாக அதாவது சொல்லப்பட்டு இன்று அந்த மீனவர்கள் கைது செய்யப்படுகின்ற ஒரு சூழல் காணப்படுகின்றது. ஆனால் இதே வலையை பயன்படுத்துகின்ற ஏனைய காலி மாத்தரை போன்ற பிரதேசங்களில் இருக்கின்ற மீனவர்கள் இதை பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். ஆகையால் தடை செய்ய வேண்டுமாக இருந்தால் அது நாடளாவிய ரீதியிலே தடை செய்யப்படுகின்ற வலையாக இருக்க வேண்டும் அல்லது தடையாக இருக்க வேண்டும். வடகிழக்கிலே ஒரு சட்டம், ஏனைய பிரதேசங்களிலே இன்னும் ஒரு சட்டம் என்றால் இதை நாங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு நிலைப்பாட்டிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக கௌரவ அமைச்சர் அவர்களே, இன்று இந்த சுருக்கு வலை தடை செய்யப்பட்டதா என்பதை நாங்கள் சற்று விளங்கிக் கொள்ள வேண்டும். குறிப்பாக 1986ஆம் ஆண்டு சுருக்கு வலை தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலின்படி 3/8 அங்குல கண் அளவு கொண்ட அந்த சுருக்கு வலை அனுமதி பத்திரம் வழங்கப்படலாம் என்பது இன்று இந்த இதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது, இந்த கெசட்டிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆகையால் அந்த கெசட்டையும் நான் ஹேண்ட்ஸ்அவுட் படுத்த விரும்புகின்றேன். அதே போன்றுதான் இந்த வர்த்தமானி அறிவித்தலின்படி 3/8 அங்குலத்துக்கு மேற்பட்ட கண்ணுள்ள வலைகள் அனைத்தும் சட்ட ரீதியான வலைகள் என்று சொல்லப்படுகின்றது. குறிப்பாக இன்று இங்கு நான் காட்டுகின்ற இந்த வலை இன்று எங்களுடைய பிரதேசங்களிலே பயன்படுத்துகின்ற சுருக்கு வலை என்று சொல்லப்படுகின்ற வலை இன்று இது எங்களுடைய பிரதேசங்களிலே தடை செய்யப்பட்ட வலையாகவும் ஏனைய பிரதேசங்களிலே இது தடை செய்யாமல் இன்னும் அங்கிருக்கின்ற மீனவர்கள் பயன்படுத்துகின்ற வலையாகவும் காணப்படுகின்றது. குறிப்பாக இந்த வலையை பயன்படுத்துகின்ற பொழுது இவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்படுகின்றது. இவ்வாறு வழக்கு தாக்குதல் செய்கின்ற பொழுது சுமார் ஒருவருக்கு 20 லட்சத்துக்கு மேற்பட்ட சொத்துக்களை பறிமுதல் செய்கின்ற அளவுக்கு இன்று இந்த வழக்குகளின் மூலமாக அவர்கள் நஷ்டத்தை அடைகின்றார்கள். ஆகையால் இந்த சுருக்கு வலை பிரச்சனை என்பது மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. கௌரவ அமைச்சர் அவர்கள் இதிலே விசேடமான கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் இன்று கூட நான் சொல்லுகின்ற இந்த மாத்தலை அல்லது காலி பிரதேசங்களிலே சென்று பார்த்தால் இதே வலையை பயன்படுத்தி கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அங்கு என்ன சட்ட நடவடிக்கைகள் எடுக்கின்றார்கள் என்பதை நாங்கள் கேட்க விரும்புகின்றோம். இன்று இந்த சட்ட நடவடிக்கை எடுப்பதனுடைய பிரதான நோக்கம் என்னவென்றால் இதற்கான அனுமதி பத்திரம் வழங்கப்படவில்லை என்பதற்காகத்தான் இன்று இந்த மீனவர்களை கைது செய்கின்றார்கள். ஆகையால் இந்த வலை தடை செய்யப்பட்டிருந்தால் இது ஒரு பிழையான தொழில் என்று அவர்களை கைது செய்திருப்பார்கள். ஆனால் அவ்வாறு செய்யாமல் அவர்களுக்கான அந்த அனுமதி பத்திரம் வழங்கப்படவில்லை என்ற காரணத்துக்காக இன்று அவ்வாறான வழக்குகள் இன்று தாக்கல் செய்யப்படுகின்ற காரணத்தினால் பெரும் மீனவர்கள் இந்த அடிப்படையிலே அவர்கள் பாதிப்படைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இன்று மீனவர்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இன்று ஒவ்வொரு மீனவர்களும் படுகின்ற கஷ்டங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இன்னும் பல விடயங்களை இந்த இடத்திலே சொல்ல முடியும். இருந்தாலும் எங்களுடைய திருகோணமலை மாவட்டத்தை பொறுத்தவரையிலே இந்த சுருக்கு வலை என்பது உண்மையிலே இது ஒரு கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. ஆகையால் கௌரவ அமைச்சர் அவர்கள் அந்த விடயத்திலே கவனம் செலுத்த வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன்.